गजाननम् ॐ गजाननं भूतगणादिसेवितम् भूतगणादिसेवितं कपित्थजम्बू कपित्थजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतम् उमासुतं शोकविनाशकारणम् शोकविनाशकारणम् नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् हरि ओम् நூற்றி 22வது வகுப்புல எப்படி எல்லாம் ஊழல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் பார்த்தோம். 123 அதை தொடர்ந்து 22வது தத்ர तत्र उपयुक्त उपयुक्त निधायक निदायक निबंधक निबंधक प्रतिग्राहक प्रतिग्राहक दायक दायक मंद्री वैयावृत्यकरान् मंद्री वैयावृत्यकान् एकशः एकशः अनुयुञ्जीत अनुयुञ्जित तत्र மேலே சொன்ன 40 விஷயங்களில் ஊழல் விஷயத்தில் ஏகசக ஒவ்வொருத்தராட்டு அனுயுஞ்சீத விசாரிக்கப்பட வேண்டும்.
40 ஊழல்ல சம்பந்தப்படுறவங்க யார் யாரோ அவங்க ஒவ்வொருத்தராட்டு விசாரிக்கப்பட வேண்டும். உபயுக்த அப்படின்னா சம்பந்தப்பட்ட அப்படின்னு எடுத்துக்கலாம். ஊழல்ல சம்பந்தப்பட்ட. நிதாயக கருவூலம் சம்பந்தப்பட்ட அப்படின்னு ஆங்கில அர்த்தம் எடுத்திருக்கு. கருவூல அதிகாரி. நிபந்தக நிபந்தம் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. உபயுக்த அப்படிங்கிறதே கூட சரியான அப்படிங்கிறது மாதிரி அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படும். பொதுவாக இந்த மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் இன்னைக்குள்ள கிளாஸ்ல வரக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா வார்த்தைகளுமே அந்த மாதிரி தான் வரப்போகுது. ஒரு என்ன சொல்றது, பல விதமாக அர்த்தம் எடுக்கிறது இடமுள்ள வார்த்தைகள். நம்ம கான்டெக்ஸ்டுவலா அதை எடுத்துக்க வேண்டியதுதான். ராஜராஜ சோழன் மாதிரிப்பட்ட அரசர்கள் கோவில்களுக்கு நிபந்தங்கள் ஏற்படுத்துவாங்க. நிபந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கட்டளைகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். கோயம்புத்தூர் அந்த மாதிரி பகுதிகளில் கட்டளைக்காரர் அந்த மாதிரி வார்த்தை பயன்பாட்டில் இருக்கு. இந்த விஷயங்கள் இன்னென்னாருக்கு இன்னென்ன காரியத்துக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன் அந்த மாதிரி சொல்றது. நிபந்தனை அப்படின்னு தமிழ்ல கூட ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு இது, ஒரு வரையறை அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அதுல ஒரு அர்த்தத்துல இன்னும் ஒண்ணு கிராண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, an assignment of cattle or money for support. இதுதான் நம்ம ராஜராஜ சோழன் அல்லது ராஜாக்கள் ஏற்படுத்தக்கூடிய நிபந்தங்கள். ஒரு பாண்ட், ஒப்பந்தம்ங்கிற மாதிரி. இது இந்த மாதிரி அர்த்தங்கள் அதுக்கு இருக்கு. இந்த இடத்துல ஆங்கிலம் பிரஸ்கிரைபர், யாரு வழங்குறாங்களோ கொடுக்குறாங்களோ அவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. பிரதிகிராஹக, கிராக அப்படி கிரகிக்கிறதுன்னா ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பிரதிகிராக பதிலுக்கு ஏற்றுக்கொள்பவர், ஒருத்தர் கொடுக்க இன்னொருத்தர் வாங்குறவர், கொடுக்கிறவர் வாங்குறவர். நிபந்தக பிரதிகிராக. அப்புறம் தாயக, தானாலும் கொடுக்கிறது தான். தாபக கொடுக்க வைக்கிறவர், கொடுக்கிறவர். அதனால ஏற்கனவே கொடுக்கிறவருங்கிற அர்த்தம் எடுத்தனால இந்த இடத்துல பணம் கொடுக்கிறவர், அந்த பணத்தை கொடுக்க வைக்கிறவர். அப்புறம் மந்திரி வையாவிருத்தியகரான்,
மந்திரியுடைய பினாமிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அவருடைய அடிப்பொடிகள் பினாமிகள்னு வச்சுக்கலாம். இவங்க எல்லாரையும், அதாவது அந்த விஷயத்துல யார் யாரு சம்பந்தப்படுவாங்களோ அவங்களுடைய ஒரு உதாரணம் தந்திருக்கு. நம்ம நவீன காலத்துக்கு ஏத்தது மாதிரி அதுல சம்பந்தப்படக்கூடும் நம்ம யூகிக்கிற எல்லாரையுமே ஏக்க ஒவ்வொருத்தரா அனுயுஞ்சீத விசாரிக்கணும். மணி சிசோடியா, சத்யேந்திர ஜெயன், கவிதா அப்படின்னு விசாரிக்கிறது மாதிரி தட்சிணாமூர்த்தி, ஐயாத்துறை, பால்டாயிலு அப்படின்னு ஒவ்வொருத்தரையா தனித்தனியா விசாரிக்கணும். அப்படி கனவு கண்டுட வேண்டியதா நம்ம சொல்லு. அப்படி விசாரிக்கும் போது ஒருத்தர் இல்லாட்டா ஒருத்தர் ஏதாவது குழு கொடுப்பாங்க. அந்த குழுவை வச்சு நாம மேற்கொண்டு விசாரிச்சு அதை மொத்தமா வெளிக்கொண்டு வர முடியும். அதனால எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா விசாரிக்கணும். சம்பந்தப்பட்ட எல்லாரையும், சம்பந்தப்பட்டிருக்க கூடும்னு நினைக்கிற எல்லோரையும் விசாரிக்கணும்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதான் ரொம்ப எளிமையா இருக்கும். ஆங்கிலம், under the above circumstances, the persons concerned, such as the treasurer, the prescriber, the receiver, the payer, the person who caused the payment, the ministerial servants of the officer, shall each be separately examined. தமிழ் சாமி ஒரே ஒரு பாடபேதம் இருக்கு. சொல்லுங்க. மந்திரி வையாவிருத்தியா ஒரு மந்திரி எக்ஸ்ட்ராவா இருக்கு. மந்திரி வையாவிருத்தியா அப்படின்னு 2 இடம் வருதா? ஆமா. அதுல பிழையும் இருக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நாம எப்படி எடுக்கணும்னா, சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர், அப்புறம் அவருடைய பினாமிகள், அப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கதான் சிறப்பாவும் இருக்கும். மறுபடியும் மந்திரி வையாவிருத்தியக்கரானே கூட அதை ஒரு காம்பவுண்டா எடுக்காம 2 வார்த்தையா எடுத்துக்கிட்டா உத்தமம். 2 தடவை வந்துருக்குன்னா அது ரொம்ப தெளிவாகுது. சந்தேகத்துக்கு இடம் இல்லாம மந்திரியையும் விசாரிக்கணும், அந்த துறையினுடைய தலைவர் அமைச்சரையும் விசாரிக்கணும்னு தெளிவாகுது. நல்ல பாட்டம் தான். தமிழ் மேற்படி மோசடி நடந்திருப்பது தெரிய வந்தால் அந்த அதிகாரியின் கீழ் அதிகாரி பிராக்கெட்ல உதவியாளர், பொருட்களை பத்திரப்படுத்துபவன், கணக்கு புத்தகங்களை பத்திரப்படுத்துபவன், வாங்கி கொண்டவன், கொடுத்தவன், கொடுக்கச் செய்தவன் இவர்களையும் அந்த அதிகாரியின் ஆலோசகனையும் அந்த ஆலோசகனுக்கு கீழ் பணியாற்றுபவர்களையும் தனித்தனியே விசாரணை செய்ய வேண்டும். இதுல கொடுத்தவன், கொடுக்க வைக்கிறவன் அப்படிங்கறதுல எப்படின்னா, இந்த போக்குவரத்து கழகத்துல வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் லஞ்சம் கொடுத்தாங்க. அத அணில் அமைச்சர்கிட்ட கொடுத்தாங்க. அணில் அமைச்சர் தான் கொடுக்க வைக்கிறவர். அதுல பலனடைகிறது ஐயாத்துறை. இதுல இடைத்தரகர் தான் அணில் அமைச்சர். அணில் அமைச்சர் இப்படி வாங்கிட்டு இப்படி கொடுப்பார். மாற்றணும்னா இவரு மாற்றணுங்கிறதுக்காக வேண்டி அவரை இடைத்தரகரா வச்சுக்குவாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு துண்டு சீட்டை பார்த்து படிக்க கூட தெரியாது அப்படின்னு பிறகு சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அதனால ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போறோம் அப்படின்னா பியூன்னு சொல்லுவாரு, தாசில்தாருக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படிம்பாரு.
என்கிட்ட கொடுத்தா நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன், காரியம் நடத்தி வந்துடுறேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி அந்த இடத்துல கொடுக்க வைக்கிறவர் பியூனு ஒரு விதத்துல. அந்த மாதிரிதான் தாயக்க தாப்பக்க அப்படின்னுலாம். ஏன்னா சில பேரு இப்படி கேள்விப்பட்டிருக்கேன், அங்க ஒரு பெட்டி கடை இருக்கும், அந்த பெட்டி கடையில பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா திடீர்னு ரைடு வந்துட்டா ஆபீஸ்ல மேச சுத்தமா இருக்கும், இங்க எந்த பணம் இருக்காது. பெட்டி கடையில ரைடு போனாதான் பணம் எடுக்க முடியும். பெட்டி கடையில ரைடு போய் பணம் எடுத்தா கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியாது, இவர் தான் வாங்கினாரு அங்க கொடுக்க சொன்னாரு அப்படின்னு. அப்படின்னா நம்ம ஆட்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செய்யறாங்கன்னு கேள்வி. 23 மித்யாவாதே மித்யாவாதே ச ச யுக்தசமஹ யுக்தசமஹ தண்டக தண்டஹ மித்யா இந்த இடத்துல உள்ளது அல்லாதது பொய்ங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும். உள்ளதை சொல்லாம இருக்கிறது மித்யா. வேதாந்தத்திலயும் ஒரு மித்யா இருக்கு, அது வேற விதமா. இந்த இடத்துல மித்யானா பொய். பொய் சொன்னாங்கன்னா மித்யாவாதே ஏஷாம் அவங்களுக்கு, அதாவது மேல சொன்ன உங்களுக்கு இந்த ஊழல்ல சம்பந்தப்பட்ட யாராவது பொய் சொன்னால், ஏமாற்ற முயற்சி பண்ணால், யுக்த சமக அத செய்தவனுக்கு சமமான தண்டனை அவனுக்கும் கொடுக்கணும். சுசீந்திரம் கோவில் நினைக்கிறேன் ஒரு கேள்வி, அங்க ஒரு மந்திரிய கணக்கு எழுதுறவரு தொடையில அவருடைய கையை ஆணி வச்சு அரைஞ்சிருக்குமா. என்னன்னா கள்ளக்கணக்கு எழுதினாருன்னு ராஜா கொடுத்த தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. சுசீந்திரம் கோவில் அப்படி ஒரு சிற்பம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் சொல்றவங்க அல்லது ஏமாத்துறவங்களுக்கும், உதாரணத்துக்கு நான் விளையாட்டுத்துறை மந்திரி, விளையாட்டுக்கு பேசல, சீரியஸா பேசுறேன், சனாதனத்தை ஒழிக்கணும், டெங்கு மலேரியான்னு சொல்லிக்கிட்டு கோர்ட்ல ஐயே நான் எங்க சொன்னேன், நான் மந்திரியாட்டு சொல்லல, என்னுடைய பர்சனல் கெப்பாசிட்டி எல்லாம் சொன்னேன், இப்படி எல்லாம் சொல்றது மாதிரி. இப்ப இன்னொரு ஆசாமி அப்பளர் முதல் மந்திரியா இல்ல நம்ம ஊர் ஐயா துறையான்னு தெரியல. நம்ம ஊர் தான். நம்ம ஊருக்காரன எப்படி தமிழ்நாட்டுக்காரன் எப்படி அடிக்க முடியும்? நாங்க வந்தா முதல் கையெழுத்தே நீட்ட ஒழிக்கிறதா, அதுக்கு ரகசியம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க வந்தா முதல் கையெழுத்தே டாஸ்மாக ஒழிக்கிறதா. கையெழுத்து போட்டவொடனே எங்க கட்சிக்காரன் எல்லாம் ஆலையை மூடிடுவான். கடைசியில பார்த்தா தஞ்சாவூர்ல ஒரு கரும்பு ஆலைய 400-500 கோடிக்குள்ளத 50-60 கோடி கொடுத்து வாங்கி ஜாரம் காய்ச்சிட்டு இருக்காங்களாம் நம்ம அம்மா. அது என் பிள்ளை இல்லைன்னு அப்பா சொன்ன பெருமைக்குரிய அம்மா அப்படி சொன்னாங்களாம். இத மாதிரி பொய் பேசுறவங்களுக்கு தண்டனை, பெரிய தண்டனை, முழுமையான தண்டனை அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு சாணக்கியர். நமக்கு இன்னொரு சேஷன் வந்தாதான் அதெல்லாம் நடக்கும். சேஷன் ஒரு ஆள் இருந்தாரு, அவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்களை
மாற்றங்களுக்கு காரணம் வித்து போட்டவர். அது வரைக்கும் அது ஒரு ஜால்ரா கோஷ்டியா இருந்துட்டு இருந்தது தேர்தல் கமிஷன். அவரு தேர்தல் கமிஷனுடைய அரசியல் அமைப்பு சட்டப்படி என்னென்ன பவர் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். தேர்தல் கமிஷன் விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் கூட தலையிட முடியாது. அதே மாதிரி நம்முடைய கவர்னர், அதே மாதிரி நம்முடைய ஜனாதிபதி, அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன எல்லாம் ஏதாவது பதவி வேணும்னா எந்த பதவி வரணும்னு கேட்டா ஜனாதிபதி ஆகணும்னு சொல்லுவேன். ஏன்னா இல்லைன்னா அவன் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருப்பான் காசை வாங்கிக்கிட்டு. அந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கும்போது, தேர்தல் நடக்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கு தான் முழு பவர், அதிகாரம் அப்படிங்கிறத வெளியே கொண்டு வந்தவர் சேஷன் அப்படிங்கிறவர் தான். அது பொறுக்க முடியாம இன்னைக்கு ஜனநாயக படுகொலை கூப்பாடு போடக்கூடிய காங்கிரஸ் அன்னைக்கு ஒரு ஆணையர் மட்டும் அது வரைக்கும் இருந்துட்டு இருந்த தேர்தல் ஆணையத்துல 3 ஆணையரை கொண்டு வந்தது. அப்ப நம்மால் 2 பேரை போடுவோம், அப்ப மெஜாரிட்டியில நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம், நம்ம நினைக்கிறத நடத்திடலாம் அப்படின்னு தான் அந்த 3 தேர்தல் ஆணையர் கதை வந்தது. அது வரைக்கும் அப்படி கிடையாது இந்தியாவில். ஒரு சேஷனுக்கு வாழ நடக்கிறதுக்காக வேண்டி, அவர் நேர்மையா செயல்படுறதை தடுக்கிறதுக்காக வேண்டி இந்த ஜனநாயக படுகொலையை செய்தது காங்கிரஸ். பிஜேபி காரெல்லாம் இதுக்கு எப்படி எல்லாம் பதில் கொடுக்குறானான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஜனநாயக படுகொலை பத்தி பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் அன்னைக்கு எங்க போயிருந்தாங்கன்னு தெரியல. மூடு டாஸ்மாக மூடு ஆசாமியில இன்னைக்கு அணக்க இல்லாம இருக்கிறது மாதிரி குள்ளன் ஒரு கல்வி அறக்கட்டளை வச்சு ஊழல் பண்ற குள்ளன் சூர்யா மாதிரி ஆட்கள் எல்லாம் வாய மூடிட்டு இருக்கிறது மாதிரி, இந்த மாதிரி ஆட்களை ட்ரீட் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆள் வேணும். அப்படி இருந்தா இவங்க எல்லாம் சரியா வருவாங்க. ஆங்கிலம், if any one of these tells a lie, he shall receive the same punishment as the chief officer who committed the offense. இன்னொரு இது, கோர்ட்டுக்கு போய் பல வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியாம நிறைய இருக்கு. ஒரு உதாரணம் அறநிலையத்துறை. அறநிலையத்துறை செல்லுபடியாகாது, அறநிலையத்துறை சட்டமே தப்புன்னு எல்லாம் தீர்ப்பெல்லாம் வாங்கியாச்சு. சிக்கல் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தன் யோக்கியமா இருக்கணும், முக்கியமா மேல இருக்கிறவன் யோக்கியமா இருக்கணும், அப்பதான் கீழே இருக்கிறதெல்லாம் சரியாகும். இங்க மேல இருக்கிறவனே 1ஆம் நம்பர் அயோக்கியன்னா அப்புறம் நம்ம கீழே உள்ளவங்கள்ட்ட போய் எப்படி நியாயம் வாங்குறது? அதனால நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது மாதிரி சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை சரி பண்ணாம ஒண்ணும் பண்ண முடியாது. தமிழ் சொல்லுங்க. இவர்களில் எவராவது பொய் சொன்னால் குற்றமிழைத்த அதிகாரிக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனையை பொய் சொன்னவனுக்கும் வழங்க வேண்டும். 24 பிரச்சாரே பிரச்சாரே அவகோஷயேத் அவகோஷயேத் அமுனா அமுனா பிரகிருத்தேன பிரகிருத்தேன உபஹதாஹ உபஹதாஹ பிரஜ்ஞாபயந்து பிரஜ்ஞாபயந்து இதி. இதி. அமுனா அப்படிங்கிற வார்த்தை கோர்ட்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு உருது வார்த்தை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கோர்ட்லயும் அமுனானா நமுனானா ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஜப்தி செய்யறது சம்பந்தமான கான்டெக்ட் அந்த வார்த்தை வரும்னு நினைக்கிறேன். இது அமு அப்படின்னு ஒரு சப்தம் சமஸ்கிருதத்துல இருக்கு.
இது, இவை, இந்த மாதிரி அர்த்தத்துல அதை பயன்படுத்துவாங்க. பிரசாரே அவகோஷயேத், பொது அறிவிப்பு வெளியிடட்டும் அல்லது பொதுமக்கள் மத்தியில விளம்பரப்படுத்தட்டும். கோஷணம் பண்ணட்டும், கோஷிக்கட்டும். என்ன? அமுனா பிரகிருத்தேன உபகதாக, இந்த ஊழல் பேர் வழியால், இந்த ஐயாத்துறையால் பாதிக்கப்பட்டவர்கள், உபகதாக இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கிடுவோம். பிரஜாபயந்து, தானாக முன் வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்கட்டும். இப்ப சில குற்றவாளிகள் பிடிக்கப்படும் போது அவன் வந்து அப்பாவியா இருந்தா, அப்பாவி குற்றவாளிகள் பிடிபடும் போது, அதாவது அதிகார வர்க்கத்துல இல்லாதவங்கிற அர்த்தத்தை சொல்றேன். அப்பாவி குற்றவாளிகள் பிடிபடும் போது 5 ரூபா லஞ்சம் வாங்கினா 1 வருஷம் சிறை அப்படின்றாங்க. அது மாதிரி இந்த ஆளால மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தா தகவல் கொடுங்க அப்படின்னு அறிவிப்பாங்க. ஏன்னா சில சமயங்கள்ல பாதிக்கப்பட்டவர்கள் இதை வெளியே சொல்லி இன்னும் பாதிப்புக்குள்ளாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க. பொதுவா பெரும்பான்மையான விஷயங்கள் அப்படிதான் நடக்கும். ஏன்னா நம்ம நாட்டு சிஸ்டத்துல, அது நீதித்துறையோ காவல்துறையோ, எதுவும் சமயத்துக்கு நடக்காது. நாம நீதி கேட்டு போகிறதே ஒரு தண்டனை மாதிரி ஆயிடும். போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போறது ஒரு தண்டனை. பழைய காலத்து சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கச்சேரி அல்லது கோர்ட்டு கச்சேரின்னு எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. ஏன்னா பல வருஷ கணக்காட்டு நீங்க அலையணும். அலையிறது மட்டும் இல்ல, சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தனுக்கும் லஞ்சம் கொடுக்கணும். ஒரு 500 ரூபா பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அதுக்கு நீங்க செலவழிக்கிற பணம் 5000 மாட்டோ 50,000 மாட்டோ இருக்கும். இது மாதிரி நமக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட அதுக்கு நீதி கேட்கறதுல ஏற்படக்கூடிய பாதிப்பு அதிகமாக இருக்குது இன்னைக்குள்ள சிஸ்டத்துல. அதனால பொதுவா யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அப்படி வெளியே சொல்லாததுனால இப்ப போக்குவரத்து துறையில ஏதோ 1-2 பேர் தான் நேரடியா வந்து சொன்னாங்க. பணம் கொடுத்தவங்க ஏமாந்தவங்க நிறைய இருக்கலாம், ஆனா ஒரு சிலர் தான் தைரியமா வந்து சொன்னாங்க. ஏன்னா காரை ஏத்தி கொண்டாலும் பரவாயில்ல, இருட்டடி அடிச்சாலும் பரவாயில்ல, கள்ள கேஸ்ல உள்ள போட்டாலும் பரவாயில்லங்கிறதெல்லாம் தயாரா இருந்தா தான் நீங்க வந்து வெளியே சொல்ல முடியும். ஆமா, இந்த அமைச்சர் என்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்தினாரு அப்படின்னு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல என்னமோ ஒரு மாணவனை கொண்டு போட்டாங்க, ராம்குமார்னு பேரு. அவங்க அப்பாவே வந்து இது என் பையன் இல்லைன்றாரு. அப்படி அப்பாவை மிரட்டி இருந்தாங்க. அது பிறகு வருது கடைசி வரி, அந்த வரியோட தான் அந்த அத்தியாயம் முடியுது. அப்படி பயமுறுத்தலுக்கு பயந்து கூட ஒருத்தன் பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா அவனை கொண்டு போடணும் அப்படின்னு அப்படி பொய் சொல்றவன். அண்ணாமலையில அண்ணா நகர்ல ஒருத்தர் குடும்பத்தோட கொண்டாங்க. இப்படி நிறைய கதைகள் இருக்கு. அதனால நிறைய பேர் சொல்ல வரமாட்டாங்க. இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அப்படி ஒரு அறிவிப்பு பண்ணுனா, ஒரு நேர்மையான அரசாங்கம், நேர்மையான சிஸ்டம் இருந்ததுன்னா
பாதிக்கப்பட்டவங்க வந்து சொல்லுவாங்க. சொல்லும் போது இந்த ஆளால இவ்வளவு அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அப்ப அவருக்கு உரிய தண்டனை கொடுக்க முடியும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியும் கிடைக்கும். இந்த நகை நட்டெல்லாம் தொலைச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட 50 பவுன் தொலைஞ்சதுன்னா 25 பவுன் தொலைஞ்சுன்னு எழுதிக்குவாங்க. அப்புறம் எவனோ ஒருத்தனை பிடிச்சுக்கிட்டு 10 வீட்டுல அவன் தான் கொள்ளையடிச்சான்னு அவனை அடிச்சு சொல்ல வச்சு அந்த 25 பவுன்ல ஒரு 5 பவுனை நம்மகிட்ட தந்துக்கிட்டு மீதி எல்லாம் போலீஸ்காரங்க சுருட்டிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு இது தொலைஞ்சு போச்சது. போலீஸ் சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நீங்க இவன் தான் அப்படின்னு சொல்ல சாட்சி சொல்லுங்க அப்படின்னு. அந்த இந்த பாவம் எனக்கு எதுக்கு, எனக்கு தொலைஞ்சு போச்சு உண்மைதான், இவன் தான் சொல்லி இவன் மூலமா ஒரு நகையை வாங்குறது எனக்கு தேவையில்லை, உண்மையான ஆளை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்ப வேணா சொல்றேன் அப்படின்ட்டாரா. போலீஸ்காரன் நினைச்சிருப்பான் பிழைக்க தெரியாத ஆளப்பா அப்படின்னு, உலக நிலவரம் தெரியாம நடக்காரு அப்படின்ட்டு. ஆங்கிலம், a proclamation in public shall be made to the effect whoever has suffered at the hands of this offender may make their grievances known to the king. தமிழ், அந்த அதிகாரி தன் அதிகாரத்தை செலுத்தும் பிரதேசத்தில் இந்த அதிகாரியினால் ஏமாற்றப்பட்டவர்கள் அனைவரும் வந்து தெரியப்படுத்த வேண்டும் என்று பறை அறிவிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அந்த கோர்ட் இது வந்து அமீனான்னு பேருன்னு நினைக்கிறேன். ஜப்தி செய்ய வேண்டிய அந்த ஆளுக்கு அமீனான்னு பேருன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப 25 பிரஜ்ஞாபயதஹ யதா உபகாதம். அது ஒருவேளை யதோபகாதம் அப்படின்னு இருக்கலாம். அது ஒரு அப்படி ஒரு ஹைபன் போட்டு அதை காட்டிக்கலாம். அது மாதிரி 22ல கூட ஏக ஷக அப்படிங்கிறது பொதுவா ஏகைக்க ஷக அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுவாங்க. யதா உபகாதம், எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளா இருப்பாரோ. பிரஜ்ஞாபயதக, அப்படி முன் வந்து நான் இப்படி பாதிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடியவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாரோ அந்த அளவுக்கு, யதா அந்த அளவுக்கு, எவ்வளவோ அவ்வளவுக்கு, தாபயேத் அவருக்கு நஷ்ட ஈடு அல்லது உரிய பரிகாரங்கள் பண்ணணும். Those who respond to the call shall receive such compensation as is equal to the loss they have sustained. ஜாபர் சாதிக்குன்னு ஒரு ஆள இப்போ ஒரு ஜாபர் இருக்காரு, அதுக்கெல்லாம் தயாரா இருந்தா சொல்லணும். தமிழ், அப்படி வந்து சொன்னவர்களுக்கு அவர்களின் நஷ்டம் எவ்வளவோ அதை அந்த அதிகாரியிடமிருந்து வாங்கி பெற வேண்டும். 2Gல ஆசாமிய கொண்டுகிட்டு கொண்டாட்டிய வச்சு ஆமா அவர் தற்கொலை தான் பண்ணாருன்னு சொல்ல வச்சுட்டாங்க. நம்ம ஆட்களை பார்த்து பெத்த அப்பனே பயப்படுறான், கெட்டின பொண்டாட்டியே பயப்படுறான்னா பாத்துங்க எப்படிப்பட்ட ஆட்கள் நம்மள ஆட்சி பண்றாங்க. சட்டசபையிலேயே முன்னாள் முதலமைச்சரையே சேலைய உரியக்கூடியவங்க, அப்புறம் வெளியே சட்டசபைக்கு வெளியே நம்மளெல்லாம் விட்டு வைப்பாங்களா? 26 அநேகேஷு ச
अभियोगेषु अभियोगेषु अपव्ययमानः अपव्ययमानः सकृत् एव सकृदेव परोक्तः परोक्तः सर्वं सर्वं भजेत। भजेत। சக்ருத்தேவ ஒரே அடியா, பரோக்தக மேலே சொன்ன, சர்வம் எல்லாத்தையும், பஜேத அனுபவிக்கட்டும். அநேகேஷு ச அபியோகேஷு பல விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டிருந்தார். மேல சொன்ன 40ல 1 2 இல்ல, பலதையும் செய்தவன். ஒண்ணுக்கு மேல செய்திருந்தா அத்தனைக்கு என்ன தண்டனை உண்டா அதை கொடுத்துடணும். ஒண்ணுக்கு மேல செய்திருந்தா அத்தனைக்கு உள்ள தண்டனையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லலாம். சக்ருதேவ அப்படிங்கிறதுக்கு உடனடியான ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. ஒரே அடியாவும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எடுக்கிற இடங்களும் இருக்கு. சில சமயங்கள்ல அந்த தண்டனை விதிக்கும் போது எனக்கு 70 80 வயசாச்சையா, கொஞ்சம் பார்த்து எடுத்து தண்டனை கொடுங்க அப்படின்னு அயோக்கிய பையில கேட்பாங்க. நீதிபதிக்கு உடனே இறக்கம் வந்துடும். அது வரைக்கும் ஊர்ல காளை மாதிரி சுத்திட்டு வந்துருவான். அதனால சரி 1 மாசம் உனக்கு டைமு, நீ சுப்ரீம் கோர்ட்ல வேணா முறையீடு பண்ணி இது பண்ணிக்கோ அப்படின்னு. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல போறோம்னா அங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்து கவனிக்க வேண்டியதை கவனிச்சா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. எதை? தண்டனை, சிறை தண்டனைய. அப்புறம் கவர்னர் மந்திரி பதவியை கொடுக்கல நீக்கிட்டா, இல்ல நாங்க தண்டனையும் சேர்த்தே தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. சுப்ரீம் கோர்ட்டே ஐக்கிய பயிலா இருந்தா அப்புறம் எங்க போய் முட்டிக்கிறதுக்கு? அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் வயசான ஆளு தெருவும் திட்டையுமா தெரிவார். இது லாலு பிரசாத் யாதவ் கேஸா இருந்தாலும் சரி, நம்ம கோல்டன் ஹேரா இருந்தாலும் சரி, நான் பல வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கேன். விசாரணைன்னு வந்துட்டா நெஞ்சு வலி வந்துடும், ஆஸ்பத்திரியிலே படுத்துருவாங்க. நம்ம அனில் அமைச்சர் கூட படுத்தாரு. கோர்ட்டும் ஆமாமா அப்படின்னு சம்மதிச்சிடும். நேற்றைக்கு வரைக்கும் கல்லு பிள்ளையார் கிடக்குதா இருந்த, இன்னைக்கு மட்டும் அவருக்கு நெஞ்சு வலி வந்தது. இல்ல ஒன்ன வேணா நான் ஜெயில வச்சே கவனிக்கும், ஜெயில கிடையாது. அது சாமானிய ஜனங்களுக்கு இந்த விதி விலக்கெல்லாம் கிடையாது. அயோக்கிய பயல்களுக்கு, அமைச்சர் மாதிரி அயோக்கியர்களுக்கு இப்படி கொடுக்குது. இந்த ஜனநாயகம் அப்படிங்கிற சிஸ்டமே அமைச்சர்கள் மந்திரிகளுக்காக வேண்டி செயல்படுதே தவிர ஜனங்களுக்காக வேண்டி செயல்படல. இதுக்கு ஜனநாயகம்னு ஒரு படம் காட்டி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த நீதிமன்றத்துல தண்டனை கொடுப்பாங்க. உனக்கு இந்த குற்றத்துக்கு 1 ஆயுள் தண்டனை, இந்த குற்றத்துக்கு 1 ஆயுள் தண்டனை, இந்த குற்றத்துக்கு 2 ஆயுள் தண்டனை. அப்போ 14 14 14ன்னு ஒரு 150 வருஷம் வந்துடும். ஓ என்ன கோர்ட் எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்துட்டு அடே அப்படி நீங்க ஆச்சரியப்படக்கூடிய இடத்துல அடுத்து சொல்லுவாங்க, இதை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நீங்க அனுபவிக்கவும். ஆக மொத்தமே 14 வருஷம் தான் தண்டனை. இப்படிப்பட்ட கோர்ட் எல்லாம் உலகத்துல இருக்கு. கண்டிப்பா சாணக்கியர் அந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டாரு. ஒரு குற்றம் செய்தாம்னா அத்தனை குற்றத்துக்கு தண்டனையும் சேர்த்து கொடுத்துருன்னு சொல்லியிருப்பாரு. ஆங்கிலம். When there are a number of offences in which a single officer is involved, and when being guilty parokta in any of those charges. பரோக்தாங்கிறது மேலே சொல்லப்பட்ட அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணவே கன்ஃபியூஸ் ஆகி பேசாம பரோக்தானே போட்டுருவோன்னு போட்டாங்க. மேலே சொல்லப்பட்ட 40 குற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சொல்லப்பட்டனோட சொல்லப்பட்ட மாதிரியான 40 முதலான குற்றங்கள். Has been established. He shall be answerable for all those offences.
தமிழே. இதை போன்று அநேக குற்றச்சாட்டுகள் வருமேயானால் அந்த அதிகாரி அவ்வளவையும் தான் செய்யவில்லை என்று கூறினாலும் ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டாலே அத்தனை குற்றச்சாட்டுகளுக்குமான தண்டனையை அவனுக்கு வழங்க வேண்டும். சில பேர் சொல்லிட்டு நடக்காங்க, அது ஷரியா சட்டத்துலதான் கடுமையான தண்டனையா, அதனால அதைத்தான் இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னு. சாணக்கியரே அப்படிதான் எழுதி வச்சிருக்காரு. ஒரு குற்றம் செய்தான்னு மாட்டிக்கிட்டான்னா அத்தனை குற்றத்தையும் அவன் தலையிலேயே கட்டிடு அப்படின்னு. அது நம்ம ஒரு போலீஸ்காரன் செய்தது மாதிரி. ஏதோ ஒரு திருட்டுல மாட்டானா அது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்ட எல்லா திருட்டுலயும் அவனை மாட்டி விட்டுறது. வைஷம்யே வைஷம்யே சர்வத்ர சர்வத்ர அநியோகம் அநியோகம் தத்யாத் தத்யாத் மாறாக அப்படி அவன் மாட்டிக்கிடலைன்னா அப்ப எல்லாத்திலையும் விட்டுருவோமா அப்படின்னா, ஒண்ணுல மாட்டினான்னா வேற எதையும் விசாரிக்காமலே தண்டனை கொடுத்துடலாம். ஒண்ணுல மாட்டலைன்னா வேற ஒவ்வொன்னையும் சர்வத்திர எல்லா இடத்துலையும் அநியோகம் தனித்தனியா விசாரணை பண்ணணும். ஆங்கிலம். Otherwise, when it is not established, he shall be tried for each of the charges. சார்ஜ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப கிருத்திரமான வார்த்தை இங்கிலீஷ்ல. சார்ஜ் கட்டணம்னு அர்த்தம் இருக்கு, சார்ஜ் குற்றம்னு அர்த்தம் இருக்கு. நம்ம ஆட்கள் சார்ஜ் வாங்குறாங்க, அதனால சார்ஜ் பண்ணப்படுறாங்க. தமிழே அதில் சிலவற்றை மட்டும் அந்த அதிகாரி ஒப்புக்கொண்டால் மற்ற அனைத்து குற்றச்சாட்டுகளும் நன்கு விசாரணை நடத்தி பரிசீலிக்க வேண்டும். இதுல சிலவற்றை மட்டும் ஒப்புக்கொண்டால்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு தெளிவா சமஸ்கிருதத்துல இல்ல. மேல சொன்னதுக்கு மாறாக அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. அப்ப மேல என்ன சொல்லி இருக்குன்னு பாக்கணும். பல விஷயங்கள்ல மாட்டினான்னா எல்லா விஷயத்திலையும் தண்டனை கொடுத்துட வேண்டியது அப்படிங்கிறது மேல. அப்படி மாட்டல்லேனால் பல விஷயத்திலையும் மாட்டல்லேனால் அப்படிங்கிறதா வைஷம்யே விபரீதமாக எடுக்க முடியும். சரி. மகதி மகதி அர்த்த அபஹாரே அர்த்த அபஹாரே ச ச அல்பேன அபி அல்பேன அபி சித்தஹ சித்தஹ சர்வம் பஜேத சர்வம் பஜேத. இப்ப நம்ம வீட்டு வேலைக்காரி, நம்ம வீட்டுன்னா பொதுவா வீட்டு வேலைக்காரி ஏதோ ஒரு நாள் வீட்டுல உள்ள பொருளை திருடிட்டு போறதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயோ 2 உருளைக்கிழங்கோ ஏதோ ஒரு நாள் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இப்படி டெய்லி கொண்டு போயிருப்பா. இன்னைக்குதான் நம்ம கையில மாட்டிருக்கா. அப்படித்தானே ஆகும். அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கு. சர்க்காரியா கமிஷன் ஆசாமிகள் எல்லாம் நிரூபிக்கிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் நிரூபிக்கணும், நிரூபிச்சா தண்டனை கொடுக்கணும் நடக்குமா? அதனால ஏதாவது ஒண்ணுல மாட்டினாங்கன்னா எல்லாத்திலையும் பிடிச்சி அமைக்கிற வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. மகதி
அர்த்த அபகாரே. பெரிய அளவு 17,20,000 கோடி, 1,70,000 கோடியா நம்பர் வருது. அப்படி ஊழல் பண்ணாங்கன்னா அர்த்த அபகாரே, திருடி இருந்தா, அல்பேன அபி, அதுல கொஞ்சமாவது சித்தக நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா சர்வம் பஜேத, ஒட்டுமொத்தத்துக்குமே அவன் தலையில கட்டிட வேண்டியதான். நம்ம நாட்டுல எப்படின்னா, ஒரு ஊழல் நடக்காம இருக்கிறதுக்காக வேண்டி, ஒரு தப்பு நடக்காம இருக்கிறதுக்காக வேண்டி சட்டம். பொதுமக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் அதிகாரி. அவர் என்ன பண்ணுவாரு, அரசாங்கம் வச்சிருக்கிற சட்டங்களை காரணம் காட்டியே மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய விஷயங்கள் போய் சேராம பார்த்துக்கிடுவார். அது சுத்தா இது நொல்ல அப்படின்னு சொல்லி மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காம வைக்கிறவார். சாமானிய மனுஷனுக்கு, அயோக்கியனுக்கு சட்டத்தை வளைச்சி செய்து கொடுத்துருவார். இதான் நம்ம சிஸ்டம் இன்னைக்கு நடைபெற, ஜனநாயகம் நடைபெறக்கூடிய முறை. இப்படி நடந்ததுன்னா ஒருத்தன் திருந்த மாட்டான். அதனால கொஞ்சம் செய்து மாட்டிக்கிட்டாலும் மொத்தத்துக்கும் அவன் தலையில கெட்டுனா பயப்படுவாங்க. When a government servant has been proved to be guilty of having misappropriated part of a large sum in question, he shall be answerable for the whole. தமிழே, மிக அதிகமான பணத்தை அவன் அபகரிப்பதாக குற்றச்சாட்டு வந்தால், அதில் கொஞ்சம் அவன் அபகரிப்பது நிரூபணமானாலும் மொத்த பணத்தையும் வாங்க வேண்டும். டிக்கெட் எடுக்கவே பைசா இல்லாம வக்கு இல்லாத மெட்ராஸுக்கு வந்த ஒருத்தன், குடும்பமே கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதினா, தானாக முன்வந்து ஒரு நீதிமன்றம் விசாரிக்கணுமா வேண்டாமா? எதையோ நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்கும், இதை விசாரிக்காது. சென்ட்ரல்ல ஒரு கவர்மெண்ட் வருஷம் 10 போகுது, இன்னும் யாரையும் விசாரிக்கவில்லை, யாரையும் உள்ளேயும் போடல. தூத்துக்குடியில தஞ்சாவூர்ல உள்ள ஒரு கட்சிக்கு வேட்பாளரை தூத்துக்குடியில விடுறாங்களாம். சரத்குமார் ராதிகாவை விட்டா பிறகு அது பெண்களுக்கு இழைத்த அநீதி ஆயிரும். அதனால நாம ஹிந்து பாரம்பரியத்துல பெண்களுக்கு அநீதி இழைக்கலாமா? அதனால 2G தான் 5G ஆக்கணும், மந்திரி ஜி ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால தமிழ் மாநில காங்கிரசுக்கு தூத்துக்குடியில வேட்பாளர். நல்ல ஒரு ஜால்ரா கோஷ்டியா இருந்தா தான் அந்த கட்சிகள் எல்லாம், இயக்கங்கள் எல்லாம் இருக்க முடியும். சொந்தமா யோசிக்கிற எவனும் இயக்கத்திலயும் இருக்க முடியாது, கட்சியிலும் இருக்க முடியாது. பெரியார் என்னமோ சொரியார் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, யோசிக்கிறவன் என்கிட்ட இருக்காது அப்படின்னு. ஜால்ரா போடுறவன் மட்டும் என்ன சுத்தி இருக்கு அப்படின்னு. தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்ல சாமி, தமிழ் படிச்சுட்டேன் சாமி. கிருத கிருத பிரதிகாத பிரதிகாத அவஸ்தஹ அவஸ்தஹ சூச்சகஹ சூச்சகஹ நிஷ்பன்ன அர்த்தஹ நிஷ்பன்ன அர்த்தஹ ஷஷ்டம் அம்சம் ஷஷ்டம் அம்சம் லபேத
लभेत द्वादशं द्वादशम् अंशं अंशं घृतकः घृतकः லபேத அப்படிங்கிறது நாம கொண்டு சேர்த்துக்கணும். கிருத பிரதிகாத்த அவஸ்தா, உபகாத்த உபஹதா, அதுதான் உபகாத்தன்னு மாறுறது. அதுதான் இங்க பிரதிகாத்தன்னு வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து தகவல் சொல்லுவான். இது கொஞ்சம் இது சொல்லப்படுறதெல்லாம் இன்ஃபார்மர் பற்றியது. சூச்சக அப்படின்னா இன்ஃபார்மர். பாதிக்கப்பட்டவன் யாரு வந்து இந்த ஆளு என் சொத்தை கொள்ளையடிச்சிட்டான், என் பொருளை கொள்ளையடிச்சிட்டான், என்கிட்ட லஞ்சம் வாங்கினான், இந்த மாதிரி சொல்றானோ அவனுக்கு 1/6 கொடுக்கணும். அவன் சொன்னனால தானே ஒரு ஐகனை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதனால ஒருவேளை அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே கண்டுபிடிச்சிட்டா, நடக்காது, எல்லாம் கூட்டு கொள்ளக்கிற மாதிரிதான், ஒருவேளை கண்டுபிடிச்சு கொடுத்தாம்னா அவனுக்கு ஒரு பிச்சை காசு போடலாம். துவாதசம் அம்சம் 12ல் 1. இந்த ஆளுக்கு 6ல் 1, அவருக்கு 12ல் 1. 12ல் 1ன்னா 6ல் 1 குறைவா இருக்கும். 12 ரூபாய் 12ல் 1 பங்குன்னா 1 ரூபாய், 6ல் 1 பங்குன்னா 2 ரூபாய். அதனால யாரு மூலமா நமக்கு இந்த மாதிரி ஊழல் விஷயங்கள் தெரிய வருதோ அவங்களுக்கும் சன்மானம் பரிசளிப்பு கொடுக்கணும். இப்படி எல்லாம் கொடுத்தா ஆவாவா விழுந்தடிச்சுட்டு சொல்ல வந்துருவான். பிறகு விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு நேரம் போறாது, போலீஸுக்கு நேரம் போறாது, எல்லா மந்திரியும் கழிதான் நின்று இருக்கணும். Any informant who supplies information about embezzlement just under perpetration shall, if he succeeds in proving it, அவன் நிரூபிக்க முடிந்தால் ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல இருக்கு, சமஸ்கிருதத்துல இல்லைன்னு நினைக்கேன். ஏன்னா நாமளே சொல்லணும், நாமளே நிரூபிக்கணும்னா அது சாமானிய விஷயமா? Gets us reward 1/6 of the amount in question. If he happens to be government servant, he shall get for the same act 1/12 of the amount. தமிழே, அதிகாரிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டவன் ஒரு அதிகாரியின் மோசடிகளை வந்து தெரியப்படுத்திய பிறகு அந்த அதிகாரி குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த மோசடி பணத்தில் 6ல் 1 பங்கை அந்த கண்காணித்து காட்டிக் கொடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டும். அவனே அரசாங்க பணியாளராக இருந்தால் அவனுக்கு 12ல் 1 பங்கை கொடுக்க வேண்டும். கொஞ்சம் உதைக்கிறது மாதிரி இருக்கு மொழிபெயர்ப்பு. கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டிருக்குன்னா அரசாங்கம் தானே போட்டிருக்கும், அப்ப அவன் அரசாங்க பணியாளர் தானே. அப்படி ஒரு குழப்பம் இருக்கு. அதனால சூச்சகங்கிறத தகவல் சொல்றவன் எடுத்துக்கணும், அரசாங்க கண்காணிப்பாளர்னு எடுத்துக்கிட்டா சரி வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை பொருளாதார குற்றங்களுக்குன்னு இடி, இன்கம் டாக்ஸ் அப்படி எல்லாம் அரசாங்கங்கள் துறைகள் வச்சிருந்தா நல்லதுதான். ஏன்னா இப்ப நான் கொள்ளையடிச்சா எனக்கு மட்டும்தான், இடி வச்சிருந்தா இடிக்காரனுக்கும் அதுல ஒரு பங்கு போகணும், ஐடி வச்சிருந்தா ஐடி காரனுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். அப்புறம் இன்னைக்கு தான் எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்தது, வேற ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்ப இந்த ஐடியா வந்தது. என்ன அப்படின்னா,
நான் சம்பாதிக்கிறதுக்கு நான் கணக்கு காட்டணும். அப்ப நான் கணக்கு காட்டணும்னா அதுக்கு நான் ஒரு அக்கௌண்டன்ட் வைக்கணும், நான் அதுக்கு ஒரு ஆடிட்டர் வைக்கணும். அப்போ என்ன நம்பி இப்படி எத்தனை பேர் பிழைக்கிறாங்க. சம்பாதிக்கிறது நான், எனக்கும் அரசாங்கத்துக்கும் டைரக்ட் டீலா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நான் சம்பாதிக்கிறது நான் தான் கணக்கு காட்டணும்னா நான் ஒரு ஆடிட்டரை ஏற்பாடு படுத்தணும், அவருக்கு பைசா கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். நான் ஒரு அக்கௌண்டன்ட் ஏற்படுத்தணும், அதுக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி எத்தனை பேர் இடையில வருவாங்கன்னு தெரியாது. அத்தனை பேருக்கும் என்னால குழைப்பு நடக்கும். அப்ப நான் சாதாரண ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா இப்படி எல்லாரையும் வச்சு கணக்கு காட்ட, அரசாங்கத்துக்கு கணக்கு காட்ட கிளம்புனேன்னா ஒருவேளை முதலுக்கே மோசமா கூட இருக்கலாம். இந்த அரசாங்கம் இப்படித்தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன எல்லாருக்கும் ஒரு இது, நாங்கள் வந்தால் வேலை வாய்ப்பு இன்மையை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் இடஒதுக்கீடு தருவோம், நாங்கள் வந்தால் விலைவாசியை குறைப்போம். இதெல்லாம் ஸ்டாண்டர்டா எல்லா கட்சிகளும் எப்பவுமே சொல்லக்கூடியது. ஆனா எப்பவுமே யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க, யாரும் கண்டுக்கிடவும் மாட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல தேர்தல் கமிஷனோ. அதனால வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல இப்படி எல்லாம் கூட டெக்னிக் இருக்கும்னு எனக்கு இன்னைக்கு காலையில் ஒரு யோசனை வந்தது. சம்பாதிக்கிறதுனா அதுக்கு அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டுற பேரை ஒழிஞ்சுட்டு நான் கூட நிறைய 4-5 குடும்பத்துக்கு உழைப்பு கொடுக்கேன். அது மாதிரி நான் ரோட்ல வண்டி ஓட்டுறேன், அதுக்கு டாக்ஸ் வசூலிக்கிறதுக்கு ஒரு ஆளு, அந்த குடும்பம் அரசாங்கத்துக்கு நான் டாக்ஸ் கொடுக்கணும், அதை வசூலிக்கிறதுக்கு ஒரு குடும்பம், அது ஒரு ஸ்ட்ரக்சர் தனியா. இப்படி ஒருத்தனுடைய சம்பாத்தியத்துல எத்தனை 1000 பேர் வாழ்றாங்கன்னு ஒரு யோசனை வந்தது எனக்கு. 30 प्रभूत अभियोगात अल्पनिष्पत्तौ निष्पन्नस्य अंशं लभेत प्रभूत अभियोगात 1,72,000 கோடியில அல்ப நிஷ்பத்தவ் கொஞ்சம் தான் நிரூபிக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டதுன்னு வச்சுக்கிடுவோம். நிஷ்பன்னஸ்ய அப்படி கிடைச்சதுல அம்சம் ஒரு பாகத்தை பிரிவை லபேத அவன் அடையட்டும், தகவல் சொன்னவன் அடையட்டும். If an informant succeeds in proving only a part of a big embezzlement, he shall nevertheless get the prescribed share of the part of the embezzled amount proved. தமிழே சாமி ஒரு பாடபேதம் மட்டும் இருக்கு சாமி. கடைசியில வாதண்டம் லாபேத, அதுக்கப்புறம் நான் சானுக்ராஹ்ய அப்படிங்கிற அடுத்த வரியில வருதுன்னு நினைக்கிறேன். அது இந்த இந்த பாராவிலேயே நிஷ்பன்னஸ்ய அம்சம் லபேத வா தண்டம் லபேத நச்ச அனுகிராஹ்யவா. ஆமா, அப்படி போட்டு அடுத்தது 31வது வரியிலையும் அனிஷ்பன்னே ஷாரீரம் ஹைரண்யம் வா தண்டம் லபேத நச்ச அனுகிராஹ்ய, அதுவும் வருதா? நிஷ்பன்னதௌ நிச்சிபேத்வாத் மானம் வா. அது 32வது வரியா வருது சமஸ்கிருதத்துல. 30-31ல 30வது வரி பிரபூத அபியோகா அல்ப நிஷ்பத்தௌ நிஷ்பன்னஸ்ய அம்சம் லபேத, இது 30வது வரி சமஸ்கிருதத்துல.
31வது வரி அனிஷ்பன்னே அப்படி வெளியே வரலைன்னா ஷாரீரம் ஹைரண்யம் வா தண்டம் லபேத, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அதாவது போபர்ஸ் ஊழல் அப்படின்னு தேர்தல் சமயத்தில் சொல்றது. அப்புறம் பிடிச்சு யாரையும் உள்ள போடுறது இல்ல, அவனை பிடிச்சு உள்ள போடுறான். ஏன்னா ஊரை ஏமாத்திட்டு தெரியறான். ஊழல் 1, ஊழல் 2, ஊழல் 3ன்னு அறிக்கை வெளியிட்டே இருப்பாங்க, ஒருத்தனையும் பிடிக்க மாட்டாங்க. அவனை பிடிச்சு உள்ள போடுறான். ஏன்னா ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு ஆளு ஊழல் செய்தான்னு சொன்னா நீ நிரூபிக்கணும். நிரூபிக்காம சேட்டவாரி இறக்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா அவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது மாதிரி இந்த 31வது வரி. நச்சா அனுகிரகியாக, அவனை மன்னிச்சிடக்கூடாது. சரி போனா போட்டு ஊழல்னு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு ஒரு ஊழல்னு சொல்லதுக்கு அவனை வெளியே வர மாட்டான் அப்படின்னு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல 31. 32வது வரி நிஷ்பத்தௌ நிக்ஷிபேத் வாதம் ஆத்மானம் வா அபவாகையே அபியுக்த உபஜாபாத்து சூச்சகாக வதம் ஆப்னுயாத். அதோட இந்த அத்தியாயம் முடியுது. தமிழ்ல அது வித்தியாசமா இருக்கு, அப்படிதானே? 30, 31 சேர்த்து போட்டு நினைக்கிறேன். தமிழ்ல வந்து வரிக்கு நம்பர் ஏதாவது போடுறாங்களா சம்ஸ்கிருதம் மாதிரி? இல்ல சாமி, அது ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் சாமி போடும். சரி. அப்போ அடுத்த வரியும் படிச்சிருக்கேன். அனிஷ்பன்னே அனிஷ்பன்னே ஷாரீரம் ஷாரீரம் ஹைரண்யம் ஹைரண்யம் வா வா தண்டம் தண்டம் லபேத லபேத நச்ச நச்ச அனுக்ராஹ்யஹ அனுக்ராஹ்யஹ. இதுல வந்து சொன்னவன் தான் ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி அர்த்தம் எடுக்க போன அப்புறம் வந்துடும். ஒருத்தன் சொல்றான், நம்ம விசாரிக்கிறோம், அதுல அவன் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். சொல்றான், அது பொய்ன்னு தெரியுது, நிரூபிக்கப்படல, அவன் வந்து ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு தெரியுது, அப்படின்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அனிஷ்பென்னே நிரூபிக்கப்படலைன்னா ஷாரீரம் உடல் ரீதியாகவோ ஹைரண்யம் பொருள் ரீதியாகவோ தண்டம் லபேத அவனுக்கு கசையடி ஜெயில போடுவது மரண தண்டனை அந்த மாதிரியோ அல்லது அபராதமோ அப்படியே தண்டனை கொடுக்கணும். நச்ச அனுகிராகியாக, அவனை விட்டுறப்படாது. ஊழல் பண்றான்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு தெரியறவனை எல்லாம் விட்டுறக்கூடாது. தேர்தல் சமயத்துல மட்டும் ஊழல் பண்றான்பா, அப்புறம் 5 வருஷம் ஆட்சியில் இருப்பான், 10 வருஷம் ஆட்சியில் இருப்பான், ஒருத்தனையும் பிடிக்க மாட்டான், உள்ளேயும் போட மாட்டான். அப்படிப்பட்டவனை எல்லாம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்ப தமிழ் படிங்க. தமிழ்ல ஆங்கிலம் படிக்கலன்னு நினைக்கிறேன், அப்படிதானா? An informant who fails to prove his assertions shall be liable to monetary or corporeal punishment and shall never be acquitted. தமிழ். அவன் அதிகாரியின் மீது சொன்ன மோசடி குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகாவிட்டால் அவனுக்கு சவுக்கடிப்பு போன்ற தண்டனையோ பணம் அபராதமோ விதிக்கப்பட வேண்டும். மேலும் அவனை அதற்கு பிறகு நெருங்கவிடக் கூடாது. அது சரியா வராதுன்னு நினைக்கிறேன்னா, ஒருவேளை அடுத்த தடவை அவன் ஆதாரத்தோட வந்து சொல்ல அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமே. ஒரு பயந்துகிட்டு ஒருத்தர் ஒன்னும் சொல்ல மாட்டான். 32 நிஷ்பத்தௌ நிக்ஷிபேத் வாதம்
ஆத்மானம் வா ஆத்மானம் வா அபவாஹயேத் அபவாஹயேத் அபியுக்த அபியுக்த உபஜாபாத் பஜாபாத் து து சூச்சகः சூச்சகः வதம் ஆப்னுயாத். வதம் ஆப்னுயாத். 29 இருந்து சமஸ்கிருதப்படி 32 வரையிலும் இன்ஃபார்மண்ட பத்தி பேசுது. நிஷ்பத்தவ் கொஞ்சம் மேல இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்த ஒழுங்குபடி பார்த்தால் இதை எப்படி அர்த்தம் எடுக்கணும்னா, அல்ப நிஷ்பத்தவ் நிஷ்பத்னஸ்ய அம்சம் லபேத. ஓரளவுக்கு நிரூபிக்கப்பட்டால் அந்த அளவுக்கு அவனுக்கு பரிசு கொடுக்கணும். நிஷ்பத்தவ் அப்படி நிரூபிக்கப்பட்டால், ஊழல் நிரூபிக்கப்பட்டால். நிக்ஷிபேத் வாதம், அவன் தன்னுடைய வாதங்களை வைக்கட்டும். ஆத்மானம் வா அபவாஹயேத், தன்னை மீட்கிறதுக்கு, குற்றம் செய்யாதவன் நிரூபிக்கிறதுக்கு முயற்சிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபியுக்த உபஜாபாத்து, இல்ல யாராவது மிரட்டிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி சூச்சக தகவல் கொடுத்தவன் அப்படின்னு இந்த வரியில இருந்து மேல போனா நிஷ்பத்தவ் நிக்ஷிபேத் வாதம் ஆத்மானம் வா அபவாஹயேத். தன்னுடைய முதல்ல சொன்னதுல இருந்து பிறண்டால், பிறழ் சாட்சி சொல்லுவாங்க. முதல்ல நான் கண்டேன்னு சொல்றது, அப்புறம் நான் காணவே இல்லைன்னு சொல்றது. இல்ல முதல்ல நான் காணவே இல்லைன்னு சொல்றது, அப்புறம் நான் கண்டேன்னு சொல்றது. பொய் சாட்சி சொல்றது. தன்னுடைய வாக்க திரும்ப பெறுகிறது அல்லது தன்னை அதுல இருந்து விடுவிக்க முயற்சி பண்றது. அப்படி பண்ணினால் வதம் ஆப்னியார், அவன் வதத்தை மரண தண்டனை அடையட்டும் அப்படிங்கிறது இன்னொரு விதம். மேல இருந்து வந்தா அப்படி, கீழே இருந்து வந்தா இப்படி. இது ஒரே வரியில இந்த இது வருது. சமஸ்கிருத பொறுத்தவரைக்கும் 32வது வரியில தான் ரெண்டையுமே கொண்டு வந்திருக்காங்க. அதனால அபியுக்த உபஜாபாத், மிரட்டலுக்கு பயந்து வாதம் நிக்ஷிபேத் ஆத்மானவா அபவாஹயேத், தன்னுடைய கருத்தை திரும்ப பெற்றாலோ, குற்றச்சாட்டை திரும்ப பெற்றாலோ, தன்னை அதுல இருந்து விடுவிக்க முயற்சி பண்ணாலோ வதம் ஆப்னுயாத், மரண தண்டனை கிடைக்கட்டும். When the charge is proved, அதான் நிஷ்பத்தவ். நான் 30வது வரியில இருந்து அதை கொண்டு வந்தேன். The informant may impute the tale bearing to someone else or clear himself in any other way from the blame. Any informant who withdraws his assertion prevailed upon by the insinuations of the accused shall be condemned to death. முன்னுக்கு பின் முரணா பேசினா மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். Thus hence chapter 8, detection of what is embezzled by government servants out of state revenue. அரசாங்க பணத்துல ஊழல் செய்யற எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற 2வது புத்தகத்துல 8வது அத்தியாயம், The duties of government superintendents, அரசு அதிகாரிகளுடைய பணி விவரங்கள் அப்படிங்கிற அந்த பெரிய பாகத்துல இந்த சின்ன 8வது அத்தியாயம் of the Arthashastra of Kautilya, end of 29th chapter from the beginning. தொடக்கத்துல இருந்து கணக்கு போட்டா 29வது அத்தியாயம் முடியுது அப்படிங்கிறாங்க. தமிழே கண்காணித்து காட்டிக் கொடுத்தவன் குறிப்பிட்ட அந்த அதிகாரியிடம் மோசடி நிரூபணமான பிறகு அந்த அதிகாரியிடமிருந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு அந்த குற்றச்சாட்டை திரும்பி பெற்றுக்கொண்டால் வாபஸ்
அல்லது லஞ்ச பணத்தோடு காணாமல் போய்விட்டால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். சரி, அடுத்த அத்தியாயம் அடுத்த வகுப்புல. சந்தேகம் ஏதாவது இருக்கா? இல்ல சாமி. பிரார்த்தனை பண்ணிடலாமா? பண்ணிடலாம்.